வணக்கம் காய்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரெண்டு பேர்த்துக்கு இடையிலான போட்டி ஆரம்பிக்க போது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிஎஸ்கே ரசிகர் சார்பாக கேட்டுக்கிறது, இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சா மட்டும் போதும். என்ன ஜெயிச்சா மட்டும் போதும் சிஎஸ்கே, தயவு செஞ்சு நம்மளுடைய அணி வீரர்கள், மேனேஜ்மெண்ட் அண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் நான் இந்த வீடியோவில் கேட்டுக்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு ஜெயிச்சா மட்டும் போதும். ரன் ரேட் அதிகமாக நாங்கள் ஜெயிக்க ஆசைப்பட்றோம், இல்லை வந்துக்கிட்டு 4 அடிக்கலை, 6ஸ்னால் யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி 6-4 அடிக்க போகிறோம். எதுவுமே தேவையில்லை. கேப்டன் கூல் மிஸ்டர் தோனி உங்களுக்கு தெரியாது கிடையாது. இன்றைய மேட்ச் ரொம்ப ரொம்ப குரூஷியலான மேட்ச். டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு மேட்ச், இல்லை ஃபிங்கர் கிராஸ், நெயில் பைட்டிங் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஒரு குரூஷியலான கேமுக்கான எல்லா சிறப்பம்சங்களும் மேட்ச்சில் வந்து இருக்குது. ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிஎஸ்கே ஃபேன்ஸ் சார்பாக கேட்டுக்கிறது, இன்றைக்கி நம்ம டீம் ஜெயிச்சா மட்டும் போதுங்கிற ஒரு கான்செப்டில் பாருங்கள். நமக்கு வந்து அப்படி மேட்ச் வந்து ரொம்ப அப்படி போகணும் இப்படி போனால் இல்லை, இன்றைக்கி ஜெயிக்கணும். ரன் ரேட் வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னும் 6 மேட்ச் இருக்குது, அதில் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜெயிக்கணும் அவ்வளோதான், வேற முடியாது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே, தயவு செஞ்சு நம்ம விஜய் சங்கர் அண்டு நம்ம அந்த திரிபாதி அவரை மட்டும் தயவு செஞ்சு அப்படி தூக்கிட்டு, அதுக்கப்புறம் டிராவிஸ்ன்னு சொல்லி யாரோ வந்திருக்காரு இல்லையா, நம்ம குட்டி ஏபிடி அவர், அதாவது பேபி ஏபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேன்ஸ் பேடி, அதுக்கப்புறம் ஆக்டர் சித்தார்த்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டீங்க. ஆல்ரெடி வந்து கம்போஸ் எடுத்துட்டீங்க அண்ட் ரஷீத் எடுத்துட்டீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி விளையாடக்கூடிய பிளேயிங் 11ல் கண்டிப்பாக ஏதாவது மாற்றம் பண்ணியிருப்பீங்க, மாற்றம் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு அந்த நம்ம விஜய் சங்கரையும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, திரிபாதி ஹூடாய், அப்பா யாரும் வேணாம்ப்பா, நீங்கள் வந்துக்கிட்டு சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு விளையாடுங்க. நேற்று பார்த்தீங்களா நம்ம வந்து விஸ்வா சூரியவம்சி அவர் எப்படி விளையாண்டுறாரு, அது மாதிரி நம்ம விளையாடுறா கூட ஓரளவுக்கு விளையாண்டு ரன் ரேட் அடுத்து வரக்கூடிய 6 மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து நம்ம ரன் ரேட்டை பற்றி பார்த்துக்கலாம். ஆனால் நீ வரக்கூடிய ஒவ்வொரு மேட்ச்லேயும் நம்ம ஜெயிச்சா மட்டும் போதும். அதுதான் ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு உள்ள ஒரு ஆசை. ஸோ அதை விட்டு வந்து நம்ம ரெக்கார்ட் படைக்க வேணாம், அதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம். ரெக்கார்ட் வேண்டாம், நமக்கு குறைவான பல்ல அதிகமான ஸ்கோர் வேண்டாம். நீட்டாக இந்த கேமில் வரப்போகிற சில கேம் நீட்டாக விளையாண்டு ஜெயிக்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம். ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பாயிண்ட் ஸ்டெப்பில் மேலே போய்கிட்டே இருப்போம். மற்றவங்களாம் நம்ம ஜெயிக்க பாயிண்ட் ஸ்டெப்பில் ரொம்ப மாற்றங்கள் வரும். இனிமேல் வந்து எங்கே வந்து மாற்றங்கள் இருக்கோ இல்லையோ, விளையாட்டு வந்து பரபரப்பாக போதோ இல்லையோ, இந்த பாயிண்ட் ஸ்டெப்பில் நம்ம ஜெயிக்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பாயிண்ட் ஸ்டெப் மேலே கீழே சொல்லி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஜெயிச்சிட்டே இருப்போம் நம்பிக்கையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து அதிகமான ஸ்கோர் அப்படின்னா ஒன்றும் வேணாம், எவ்வளோ அடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக ஜெயிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி ஜெயிச்சாலே போதும். பார்ப்போம், மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.